ஒரு நாள் இந்த திரை மோகத்தை எல்லாம் அடித்து நொறுக்கி உங்கள் போலி முகத்திரைகளை கிழித்தெறியும் அறிவார்ந்த தலைமுறைகளை நாங்கள் உருவாக்குவோம். ஒரு நடிகன் இறந்துவிட்டால் அது மட்டும்தான் ஒரு சமூகத்தின் செய்தியாக இருக்க வேண்டுமா? அல்லது அந்த செய்திகளை மட்டும்தான் ஊடகங்கள் திரும்ப திரும்ப காட்டுவீர்களா? ஒரு சமூகத்தில் பிரபலமிக்க ஒருவர் இறந்துவிட்டால் அது வருத்தத்துக்குரிய செய்தி. வருந்துகின்றோம். அவர் எந்த துறையிலும் பிரபலமானவர்களாக இருக்கலாம். ஆனால் திரைத்துறையை சார்ந்தவர்கள் என்றால் மட்டும் ஏன் ஒட்டுமொத்த சமூகத்தின் பார்வையை அந்த பக்கம் மட்டும் திருப்புவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள்? இவ்வளவு காலம் இந்த திரையினால் இந்த சமூகம் சீரழிந்தது போதாதா? மரியாதைக்குரிய நல்லக்கண் ஐயா அவர்கள் இறந்த பொழுது இந்த அளவிற்கு நீங்கள் பொங்கினீர்களா? இந்த அளவிற்கு அந்த செய்திகளை எல்லா தளங்களிலும் கொண்டு சேர்த்தீர்களா? இன்னும் சமூகத்திற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து மறைந்தவர்களை எல்லாம் நீங்கள் செய்தியாக கொடுக்கின்றீர்களா? சில ஆண்டுகளுக்கு முன்பு நெல் ஜெயராமன் ஐயா அவர்கள் இறந்து போனார். அந்த பெயரை எத்தனை பேருக்கு இந்த சமூகத்தில் தெரியும்? அதை கொண்டு சென்று சேர்க்க வேண்டியது யாருடைய கடமை? நெல் ஜெயராமன் ஐயா அவர்கள் மீட்டெடுத்த ஒற்றை நெல்லிற்கு இவர்கள் எல்லாம் ஈடாவார்களா? திரையை மட்டும் திரைத்துறையை மட்டும் வைத்து வைத்து என் சமூகத்தை கட்டமைக்காதீர்கள். தன் வயிற்று பசிக்காக குளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் தின்கின்ற ஒரு தவளையை பார்த்து இந்த தவளைதான் இந்த குளத்தை சுத்தம் செய்தது என்று கூறுவது போன்றுதான் இவர்களுடைய படைப்புகள். எதை எந்த நேரத்தில் இந்த சமூகத்திற்கு கடைவிரித்தால் விற்பனை சிறப்பாக நடக்கும் என்பது இவர்களுக்கு தெரியும். எங்கோ ஒன்றிரண்டு சமூக அக்கறைமிக்க கலைஞர்கள் இருந்தாலும் அவர்களை இந்த திரைத்துறை முன்னிலைப்படுத்துவதும் கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெண்ணை ஆட வைத்து அவளை சுற்றி 1000 நபர்கள் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கைதட்டுவது போன்ற ஒரு சிந்தனையை பெரும்பாலான படங்களில் காட்சிப்படுத்துகின்றார்களே, இதுதான் அவர்களின் உண்மையான படைப்பு சிந்தனை. சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தி காட்சிகளை பயன்படுத்தினால் இந்த சமூகத்தின் கவனத்தை ஈர்க்கலாம் என்று நினைக்கக்கூடிய இந்த கேடுகட்ட சிந்தனை தான் இவர்களுடைய தராதரம். கொண்டாட வேண்டியவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கையில் கூத்தாடிகளையே திரும்ப திரும்ப கொண்டாடிக் கொண்டே இருக்காதீர்கள். இவர்கள் எந்த அளவிற்கு படைப்புகளை கொடுத்தார்கள் என்று நீங்கள் கொண்டாடுகின்றீர்களோ அதைவிட மோசமான சீரழிவுகளை சமகாலத்தில் ஏற்படுத்திக் கொண்டேதான் இருந்திருக்கின்றார்கள். இவர்களின் வெற்றி படங்களை எல்லாம் ஒருமுறை மறுபடியும் போட்டு பாருங்கள். அப்பொழுது தெரியும் நான் கூறுவது. ஒரு காலத்தில் முருங்கைக்காயை கையில் வாங்கிக் கொண்டு நடக்க முடியாத சூழ்நிலையை பெண்களுக்கு ஏற்படுத்தியதும் இதே துறைதான். தமிழா, திரைமோக அடிமையிலிருந்து வெளியில் வா. அது நடிப்பு என்பதை புரிந்து கொள். அது யாரோ ஒருவன் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக, தனது பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக கட்டமைக்கும் பொய்யான பிம்பங்கள் என்பதை தெரிந்து கொள். அதில் நீ மட்டும்தான் திரும்ப திரும்ப பலிகடா ஆக்கப்படுகின்றாய் என்பதையும் அறிவார்ந்து சிந்தித்துப்பார். இந்த வெற்று கவர்ச்சிக்கும் போலி திரை பிம்பங்களுக்கும் எதிராக சிந்தனைகளை கூர்த்தீட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது தமிழ் சமூகம். கேளிக்கை, வேடிக்கை, கொண்டாட்ட மனோநிலைகள் வருமிடத்தில் அறிவு சார்ந்த சிந்தனைகளும் ஆகச்சிறந்த புரட்சிகளும் ஒருபோதும் தோன்றாது. உன்னுடைய அலட்சியத்தினாலும் உன்னுடைய பொறுப்பற்ற தன்மையினாலும் வளர்கின்ற இளைய தலைமுறையை நீயே கெடுத்து விடாதே. உன் பிள்ளைகளை கெடுத்து விடாதே. திரை என்பது போலியாக கட்டமைக்கப்படும் ஒரு பிம்பம். அது உன் எதிர்காலத்தை, வளர்ச்சியை, முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்படுவது அல்ல. ஆனால் உன்னுடைய எதிர்காலத்திற்காக, உன்னுடைய நலனிற்காக தன்னலமற்று போராடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இங்கு லட்சோப லட்சம் பேர் இருக்கின்றார்கள். அவர்களை